இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னா அது சம்பந்தப்பட்ட ஸ்கேனரை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அதோட தேவைகள் அதிகமாக இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், அங்கே போய் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவர் ஸ்கேன் பண்ணி நம்ம யூஎஸ்பிலேயோ இல்லைன்னா இமெயிலையோ அவர் அனுப்பிடுவார். எங்கே தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கலாம். அதையும் தாண்டி நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி கூட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கூகுள் டிரைவில் கொண்டு வந்திருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொபைலை பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா நான் இந்த வீடியோல கூகுள் டிரைவ்ல கொண்டு வந்திருக்கிற அந்த பிரத்யேகமான ஃபீச்சரை வேற எந்த ஆப்ல பார்க்க முடியும், அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டிக்கிட மாட்டேன். உங்களுடைய கருத்தையும் நான் எடுத்துப்பேன். அதனால நான் காட்ட போற இந்த அற்புதமான செட்டப் வேற எந்த ஆப்ல இருக்கு அதை கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த கூகுள் டிரைவ்ல அந்த பிரத்யேகமான ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கலாமா வாங்க. கூகுள் டிரைவ்ல புதிய அப்டேட். நீங்க அதிகமா டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுவீங்கன்னா கூகுள் டிரைவை யூஸ் பண்ணுங்க. ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணாமலேயே கூகுள் டிரைவ் என்ன பண்ணுன்னா ஸ்கேன் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஏதாவது டிங்கரிங் வேலை பார்க்கணும்னா அதையும் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்னுடைய வீட்டோட ஃப்ளோர்ல ஒரு 4 பேப்பரை கிழிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் கூகுள் டிரைவை ஓபன் பண்றேன். பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ், அதுக்கு மேல பிளஸ் ஐக்கான், அதுக்கப்புறம் கேமரா ஐக்கான். இப்போ கேமரா ஐக்கானை நான் ஓபன் பண்றேன். ஒன்லி திஸ் டைம் பாருங்க, சர்ச்சிங் ஃபார் டாக்குமெண்ட் ஹைலைட் பண்ணிருச்சா, ஸ்கேனிங் பாருங்க, நாளைக்கு ஸ்கேன் பண்ணிருச்சு. பேஜ் ஆல்ரெடி ஸ்கேன். மீண்டும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மெசேஜ் வரும், பேஜ் ஆல்ரெடி ஸ்கேன். இப்போ இதுக்கு நம்ம டிங்கரிங் வேலை பார்க்கணும். பாட்டம் ரைட்ல ஒரு ஆரோ என்ஹான்ஸ் பண்ணியாச்சு. ஃபில்டர் வேணா ஃபில்டர் செம சூப்பர்ல எவ்வளவு ஃபில்டர் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜை உங்களுக்கு கிராப் பண்ணுமா, அதுக்குண்டான இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுமா, கிளீனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பிடிஎஃப்ல சேவ் பண்ணுமா, ஜேபெக்ல சேவ் பண்ணுமா அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. பாருங்க, அப்லோட் இந்த ஐடியில அது அப்லோட் ஆயிரும் கூகுள் டிரைவ்ல. சமல சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுள் டிரைவை பயன்படுத்தி செம ஸ்மார்ட்டா ஒரு டாக்குமெண்ட்டை ஈஸியாக ஸ்கேன் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்கே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.